புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் அப்படிங்கிற ஆஸ்தான முறைப்படியான வழக்கமான ஒரு அவேர்னஸோட இந்த ஷார்ட் ஃபிலிம் துவங்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்க. தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமாக இருங்க. இது அவனிகா மூவிஸ் வழங்கும் வாய்ஸ் ஓவர். இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய பேர் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா காரில் ஒருத்தர் வந்து ஒரு டிரைவரை வந்து கன் துப்பாக்கி முனியில் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து இறங்க 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 அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவரும் அப்படியே இறங்குறாரு. கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. அவர் வந்து அப்படியே கையை தூக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி கையை தூக்கிட்டு தம்பி என்ன விட்டுருப்பான புள்ள புட்டிக்காரம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, போய் ஒரு குழியை தோண்டு அப்படிங்கிறாரு. குழியை தோண்டு அப்படின்னோடனே அவருக்கு என்ன தோணும், ஐயோ நம்மளை சுட போகிறான், எதுக்கு என்னன்னே தெரிலையே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு கோடாரில் எடுத்து கொடுக்குறாரு. வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, ஏன்னா துப்பாக்கி வச்சு மிரட்டிகிட்டே இருக்காரு இல்லையா, அதனால் போய் அப்படியே வந்து குழியை தோன்றாரு. இவர் வந்து அப்படியே வந்து அவர் குழி தோண்ட இவர் அப்படியே வந்து ஜாயாக இருக்கார். அப்படியே ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறாரு. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு ஃபஸ்ட்டே போட்டு இந்த படத்துலேயே வந்து புகைப்பிடிக்கிற மாதிரிலாம் சீன்லாம் காட்டுறாங்க. புகை வீட்டுக்கும் நாட்டுக்கும் காட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத நம்ம அவனிகா மூவிஸ் சேனல் சார்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். டிரைவர் வந்து அப்படியே வந்து குழியை தோண்டிகிட்டே இருக்கிறாரு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் ஹீரோ. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற படம். ஏன்னா வந்து பார்க்க என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பின்னாடி டிக்கியில், அதாவது காருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் கட்டி போட்டு இழுத்துட்டு வர அப்படி தூக்கிட்டு வர அப்படி அவரை எழுப்பிட்டே எந்தரா அப்படின்றார். அவர் வந்து பார்த்தா என்ன சொல்கிறாரு, மச்சான் அப்படிங்கிறோன்னு அப்போ தான் நமக்கு புரியுது, இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் என்னடா பண்ணுற, கண்ணெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா பண்ணுற, கட்டி வேறு தூக்கிட்டு வந்துருக்கிற, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா குழி வேறு வெட்டி வச்சுருக்காங்க. டிரைவர் கையை தூக்கின ஹேண்ட்ஸ் அப் பொசிஷனில் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் எதுக்குடா என்ன சுட போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன்னு உன்னை என்ன பண்ண உனக்கே தெரில அப்படின்னு சொல்லி பொட்டுன்னு சுட்டுறாரு. அடுத்தது இவர் மேலே, டிரைவர் மேலே கண்ணை காட்டவும் தம்பி வேணாம்ப்பா அப்படின்றாரு. உடனே வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து போய் அந்த குழியில் அவனை போட்டு மூடு அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் மிரட்டவும் வேறு வழியே இல்லாமல் அந்த டிரைவர் அதையும் செய்கிறாரு. அது வண்டி ஓட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு குழியை நோண்ட சொன்னான், ஒருத்தனை என் கண்ணு முன்னாடியே சுட்டான், வேறு வழியே இல்லாமல் அவனை குழியை தோண்டி புதைக்க சொல்கிறான், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதையும் செய்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. மறுபடியும் துப்பாக்கி முனையில் டிரைவரை மிரட்டுகிறார். என்னடா நடக்குது அப்படின்னு நாமளும் பார்த்துட்டே இருக்கிறோம். பார்த்தா இன்னொரு குழியை தோண்டு அப்படின்றாரு. அவர் ஐயோ இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு குழி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேறு வழியே இல்லாமல் பதட்டத்தோடு அப்படியே வெட்டிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டை வந்து இது பண்ணார் இல்லையா, இப்போ ரெண்டாவது ட்விஸ்ட் நீங்களே பார்க்குறீங்க. அப்படியே மண்டி போட்டு பரமபிதா இயேசுவே அப்படிங்கிற மாதிரி டிரைவர் முன்னாடி உட்காந்து, ஆனால் உங்கள் ஒய்ஃப் செத்ததுக்கு நாங்கள் தான் காரணம், அவன் தான் வந்து உங்கள் ஒய்ஃபோட நகையை பறித்தான், நான் தான் வண்டி ஓட்டினேன், அன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில், அதனால் வந்து அப்படி நடக்கும்னு தெரியாது, அந்த குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் எங்களை கொள்ளுது, அவனுடைய அந்த தப்புனால நான் அவனை சுட்டுட்டேன், நீங்கள் என்ன சுட்டு சாவடிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க கேட்குறாரு. நீ தெரியாமல் செஞ்ச தப்பெல்லாம் நான் தெரிஞ்சே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. பட் கார் அவர் தான் காரை தாண்டி போயிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் இவர் வந்து அழுதுகிட்டே வந்து பட்டால்னு அப்படியே சுட்டு அந்த இன்னொரு குழியில் இவரும் விழுந்துடுறாரு. அதோட இந்த குற்ற உணர்ச்சி படம் முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற இந்த ஷார்ட்